தெரியுதா? சென்னைக்கு இன்டர்வியூ கிளம்பியாச்சு. என்னடா இப்படி கிளம்புறான்னு பார்க்காதீங்க, உள்ள பேக்லலாம் எடுத்து வச்சுருக்கேன். சென்னைக்கு இன்டர்வியூ கிளம்பியாச்சு. ஆக்சுவலாக வந்து இன்டர்வியூ போகிற மாதிரிலாம் ஐடியாவே இல்லை. ஒரு சேனல் ஒன்று ஆரம்பித்தேன், பேர் கிரில்ஸ் மாதிரி பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு ஒரு சர்வைவல் ஒரு சேனல் ஒன்று ஆரம்பித்தேன். அந்த சேனலில் பார்த்தா ஒரு 200 வீடியோ, ஒரு சர்வைவல் மும்பை போய் இருந்து அங்கே காசு இல்லாமல் எப்படி சர்வை பண்ணலாம் ஆரம்பித்தேன். பார்த்தா அந்த வீடியோ மொத்தமாகவே ஒரு 200 பேர் தான் பார்த்துருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் ஆயிடுச்சு. அதனால் வந்து அந்த ஆசையெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு கிளம்பணும்னு சொல்லி இது பண்ணியாச்சு. இப்போ அப்படியே ட்ரெயின் வந்துருச்சு, அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். அப்படியே காலையில் சென்னை போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு என்னென்னு பார்ப்போம். அப்படியே போகிற வழியில் வேறு இருந்தால் நான் அப்படியே வீடியோ போடுறேன். அவ்வளோதான், கிளம்ப வேண்டியதான். அன்ரிசர்வ்ல தான் போகணும், அவ்வளோ கூட்டம்லாம் இல்லை. அப்படியே போயிட்டு என்னென்னு பார்ப்போம். ட்ரெயின் ஏறியாச்சு, இப்போதான் ஏறினேன். ட்ரெயின் எடுத்துட்டாங்க, போயிட்டுருக்கு. காலையில் ஒரு 6 மணிக்கு போயிடும் ட்ரெயின். ட்ரெயினில் வந்து பெருசாக கூட்டம் இல்லை, ஃபுல்லாகவே கம்மியாக தான் இருக்குது, கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. நல்லாயிருக்கு. ட்ரெயின் ஏறியாச்சு. எப்படியும் வந்து காலையில் ஒரு 11 மணி, காலையில் ஒரு 6-7 மணி ஆயிரும். ஃபுல்லாகவே அந்த கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருக்குது, ஃபுல்லாகவே கம்மியாக தான் இருக்குது இந்த ட்ரெயினில். நல்லா இருக்கு. அப்படியே அப்படியே நின்றுட்டு எனக்கு ஒன்றுமே இல்லை, பார்க்குற மாதிரி எல்லாம் கருகும்னு தான் இருக்குது. அப்படியே படுக்க வேண்டியதான். ட்ரெயின் ஏறினா வந்து ஒரு 1/2 hour சார்ஜ் போட்டு விட்டுருவேன் ஃபஸ்ட் எடுத்து. அதுதான் மெயின். ஈரோடு வந்தாச்சு. கரெக்டாக ஏறி ஒரு 1 hour இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டாக ஈரோடு வந்தாச்சு. எங்களுக்கு கூட நல்லா தான் இருக்கு. கொஞ்சம் நேரம் மாண்டேஜ் அந்த மாதிரி சின்ன சின்னதாக எடுத்துட்டு இருந்தேன், நல்லா இருந்துச்சு. எப்படி வீடியோ எடுக்கிறதுக்கும். ஆனால் என்ன, நான் அந்த சைடு பார்க்க முடியாது, இந்த கேமராலேயே தான் நான் பார்த்து அப்படியே நான் வீடியோ பண்ணணும். நல்லா இருக்கு. கரெக்டாக மணி வந்து நைட்டு 12 நினைக்கிறேன். ஆமாம், 12 மணி ஆச்சு. ஈரோடு வந்தாச்சு. ஈரோடு இப்படி வைக்கும்போது நமக்கு ஒரு சேஃப்டி என்னன்னா வந்து செல்ல யாரும் பிடிங்கிட்டு போக முடியாது. நம்ம அந்த கிட்ட வச்சுட்டு போகும்போது செல்ல கூட வந்து பிடிங்கிட்டு போவாங்க. எல்லாம் தலைவெல்லாம் ஓடி வராங்க. இங்கே கொஞ்சம் க்ரௌட் ஏறுன்னு நினைக்கிறேன். இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு. இங்கே ஈரோடில் கொஞ்சம் நல்லாவே கொஞ்சம் க்ரௌட் ஏறும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஓடி வந்துட்டு இருக்காங்க. என்னன்னா வந்து மும்பைல வந்து ஐயோ இங்கெல்லாம் ஒண்ணுமே பேச முடியாம ஒரு 10-20 பேர் வித்துக்கிட்டு போயிட்டே தான் இருக்காங்க. ஏதோ பேசுறது கூட கேட்காதுன்னு நினைக்கிற காஃபி அந்த மாதிரி வித்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஃபுல்லா காஃபி டீன்னு வித்துட்டு, இதுக்கு மேல வந்து சேலம் ஜோலர்பேட்டை அதை தாண்டிட்டு அது இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதனால இங்க ஃபுல்லா வித்துட்டு அது வித்துட்டே தான் இருக்காங்க. வந்து மும்பையில் வந்து நான் வந்து வீடியோ அதான் போயிருந்தப்போ சர்வைவல் விளாக் வீடியோ போட்டப்போ வந்து முக்கால்வாசி என்ன சொல்கிறது, நான் வந்து ஒரு 100-200 பேர் பார்த்தா கூட சந்தோஷப்பட்டிருக்கேன். மொத்தம் ஒரு 15 வீடியோ போட்டேன். 15 வீடியோவுமே சேர்த்தியே ஒரு 200 பேர், அது கூட பார்க்கல. ஒரு 100 தான் வியூஸ் போச்சு. வியூஸ் சுத்தமாக போகல. அதனால் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். தலைவர் ஜம்முன்னு காவி வித்துட்டு இருக்காரு. காஃபி குடிக்கிற ஐடியாவே இல்லை. கொஞ்சம் காசு எடுத்துகிட்டு தான் வந்திருக்கேன். அந்த மாதிரி சர்வைவல் விளாக்ல எதுவும் பண்ணல. இப்பொழுதுக்கு காஃபி வேணாம், காஃபி குடிக்கிற இதே இல்லை. பிரியாணி சாப்பிட்டு தான் வந்தேன், அதனால் பசியெல்லாம் இல்லை. காலைல தான் போய் சென்னை போய் தான் சாப்பிட்ணும். காலையில் இன்டர்வியூ இருக்குது, அதை பற்றி ஏதாவது படிக்கலாம், ஏதாவது பார்க்கலாம். அதெல்லாம் இல்லை, வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன். காலையில் இன்டர்வியூ எப்படி இருக்குன்னு தெரில. இந்த வீடியோலாம் நான் போடணும்னு கூட தெரில, சும்மா எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன். ஏன்னா காலையில் வந்து போகணும் இன்டர்வியூ. காலையில் வந்து 10 மணிக்கு இன்டர்வியூ கரெக்டாக. ஒரு 5 மணி அவ்வளோதான். இதுக்கு மேலே நான் வீடியோ எடுக்க மாட்டேன். அப்படியே படுத்து தூங்கினா தான். பெட்டு ஃப்ரீயாக தான் இருக்குது, இங்கே வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது. அங்கே லாஸ்ட்டில் ஒரு பொண்ணு பண்ணிருக்கு, இங்கே அப்படியே படுக்க வேண்டியதான். அப்படியே படுத்து அப்படியே தூங்க வேண்டியதான். இதுக்கு மேலே வீடியோ எடுத்துகிட்டு இருக்க மாட்டேன். படுத்து தூங்கினா தான். காலையில் 10 மணிக்கு போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். சென்னையே வந்து நான் வந்து ஃபஸ்ட் டைம் போகிறேன், போனால் தான் தெரியும் என்னென்னு. மறுபடியும் நிறுத்திட்டாங்க ட்ரெயினை. சரி பார்ப்போம். ஃபுல்லாக வந்து கருவமாக இருக்குது. ஆனால் வந்து இந்த மாதிரி ட்ரெயின் சவுண்டு இருக்குது. ட்ரெயின் சவுண்டு வந்து பேக்ரவுண்ட் ஆடியோ வந்து நான் போடுவேன். அதுக்கப்புறம் வந்து பேக்ரவுண்டில் இந்த ட்ரெயின் சவுண்டும் சேர்த்து ஆட் பண்ணுறது கேளுங்க. பயங்கரமாக இருக்குது. நைட் டைமுக்கு வந்து
இந்த ட்ரெயின் சவுண்டு ஏதோ ஒவ்வொரு கோயில் இருக்கா அந்த மாதிரி ஒரு 2 கோவில் வந்து வருது. அதை அப்படியே பார்த்துட்டு இந்த ட்ரெயின் சவுண்டு போகிறதுக்கு நல்லாயிருக்கு. தூக்கம் அந்த மாதிரி கொண்டு பார்த்தேன். இந்த மாதிரி நல்லாயிருக்கு. நான் வந்து என்ன ஒரு இதுல வந்து நான் இதா இருந்தேன்னா, எந்த இதுலயும் வந்து சரி மும்பை போனதுல நான் என்ன ஒரு இதுல வந்து நான் இதா இருந்தேன்னா, வீடியோ வந்து நான் எடுத்துட்டேன், எல்லாமே போஸ்ட் பண்ணியாச்சு, யூடியூப்ல எல்லாம் போஸ்ட் பண்ணியாச்சு, ஓகே. அது வந்து என் செல்ல வந்து யாருமே வந்து சஜஷன் காட்டாது. ஏன்னா வந்து நான் புது ஃபோனு, நம்பர் புதுசு, எல்லாமே புதுசுங்காட்டி சஜஷன் காட்டாது. என் ஃப்ரெண்டா வந்து யாராவது கண்டுபிடிச்சு எவனா பார்ப்பான்னு பார்த்தா பார்த்ததே ஒரு ஐயோ ஒரு ஜம்முன்னு ஒருத்தர் டீ குடிச்சிட்டு இருக்காரு எங்க வந்து சோலோவா மாசா. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் பார்த்ததே வந்து மொத்தமாகவே ஒரு 4 பேர் தான் பார்த்தாங்க. 4 பேர் பார்த்தங்காட்டி ஒண்ணுமே எவனும் பார்த்து கூப்பிடல. எங்க அம்மா மட்டும் கண்டுபிடிச்சிட்டாங்க. எப்படின்னா வந்து யாருமே வந்து பார்க்கல. சரி நான் போஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்கு என் ஃபோன்ல மட்டும் தான் பார்த்தேன். எங்க அம்மா ஃபோன்ல எடுத்து பார்த்துட்டு சரி யாரும் லைக் போட போறது இல்லை, நம்ம தான் லைக் போடணும்னு சொல்லிட்டு எங்க அம்மா ஃபோன்ல எடுத்து லைக் போட்டேன். கரெக்டா என்னாச்சு, அடுத்த வீடியோ போடும்போது எங்க அம்மாவுக்கு சஜஷன் போகல. அதுதான் ஒரு வீடியோ இது பார்த்தோமோ ரிலேட்டடான வீடியோ வரும்ல, அந்த மாதிரி நான் அடுத்த வீடியோ பார்த்து எங்க அம்மா பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்க அம்மா எங்க அக்காவை பார்த்துட்டு அவங்களே வந்து வீடியோ பார்த்துட்டு ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா வந்து மும்பை போனது, அது வியூஸ் போகாம போனது, அதெல்லாம் நினைக்கும் போதே ஒரு பாட்டு ஒரு ஒரு 30 செகண்ட் அப்படியே நான் இப்படி பார்த்துட்டு இருக்கேன். ஒரு பாட்டு நானே ஆட் பண்ணிக்கிறேன். அது ரைட்ஸ் இருக்கான்னு தெரியல. அப்படியே சும்மா இங்க ஒரு பாட்டு, அது என்ன பாட்டு, ஒரு பாட்டு இல்ல, அந்த கதை முடிந்த கதை. அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும், சொல்லிடு அந்த பாட்டு. அதை அப்படியே பாட்டை பார்த்துட்டு அப்படியே இந்த இருட்டை பார்த்துட்டு கொண்டிருக்கேன். எவ்வளவு கனவோட இந்த மும்பை வீடு எல்லாம் போட்டேன், எல்லாம் நாசமா போச்சு. அதனால ஒரு 10 பேர் பார்த்துருந்தா கூட சந்தோஷப்பட்டிருப்பேன். சரி சாரி, ஒரு ஒரு 100 பேர், ஒரு 200 பேர் பார்த்துருந்தா கூட 30-40 பேருக்கு அந்த வீடியோ தாண்டல. வயிறெல்லாம் எரியுது. ராவா குடிச்ச இல்ல, ராவா தானே குடிச்ச அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, இதுக்கு மேல வீடியோ எடுக்கிற அளவுக்கு பொறுமை இல்லை. மணி வந்து 1 மணி ஆயிடுச்சு, ஈரோட தாண்டிடுச்சு. காலையில ஒரு 6 மணிக்கு போயிடும். அப்படி தூங்க வேண்டியதான். இங்க வேற ஒரு கப்புள்ஸ் இருக்காங்க, கொஞ்சிக்கிட்டே இருக்காங்க. வயிறு இதுதான்னு கேட்டா லைட்டா கொஞ்சம் தூங்கணும். சுத்தமா அதுக்கப்புறம் தூக்கமே இல்லை. காபி டீன்னு வித்து வித்து அதை எழுப்பி விட்டாங்க. காலையில என்ன நடக்குன்னு தெரியல. தூக்கம் கொஞ்சம் வந்துச்சு. அதுக்கப்புறம் காபி டீ வந்து ஸ்டாப் நிறுத்தினாங்க. அதுக்கப்புறம் அது மேல வந்து கத்திட்டு தான் ஏன் காபி டீன்னு. அதுல எப்படி தூக்கம் போயிடுச்சு. இதெல்லாம் கரெக்டா தெரியும். தெரியுதா, வந்து சேலம் தாண்டி போயிட்டு இருக்கு. இன்னைக்கு ஃபுல்லா சிவராத்திரி மாதிரி முடிச்சிட்டு இருக்கேன். எப்படி போய் காலையில இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்னு சத்தியமா தெரியல. அண்ணா ஒருத்தர் ஜோலார்பேட்டை இறங்கணும் 3 மணிக்கு கூட சொன்னாரு. அவர் வெளிக்கூட வேண்டியதான், அவர் ஜாலியா இருக்காரு. ஆனா ஒரு 40-45 வயசு உள்ளவங்க எல்லாம் வந்து கவலையே பட மாட்டாங்க. ஜம்முன்னு படுத்தணும். பெருத்தர் ஓடுது மேல கூடதான் படுத்து தூங்கிட்டு இருக்காரு. அவங்க எல்லாம் வந்து இந்த ஸ்டாப் வந்துடும் இறங்கணும் அந்த கவலையில இல்ல. ஜம்முன்னு படுத்தாங்களா தூங்கிடுறாங்க. கரெக்டா அவங்க ஸ்டாப் வரப்போ முடிச்சுக்கிறாங்க. 3 மணிக்கு ஒரு ஜோலார்பேட்டை இறங்குவாரு. 3 மணிக்கு போயிட்டு போறதுக்கு ஜோலார்பேட்டை பாப்பா ஜோலார்பேட்டை இறங்குவாரு. என்னன்னு இப்படி பார்த்தா ஒரே ஒரு பையன் அங்க கொண்டிருக்கான். லவ் ஃபெயிலியர் பையன் நினைக்கிறேன். ஜப்பான பார்த்து பாட்டுக்கு எதுக்குறான். சரி ரைட்டு. தூக்கமே வர மாட்டேது சுத்தமா. மணி பார்த்தா கரெக்டா 1 மணி ஆச்சு. அந்த நிலா தெரியுதா, ஜம்முன்னு இருக்கு. கண்ணெல்லாம் ரெட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எப்படி தூங்காம போய் காலைல இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்னு தெரியல. சேலத்துக்கிட்ட வந்துருச்சு. மணி 1 மணி 1 1:30 வளருது ஆகி. ரைட்டு. மணி வந்து 1 டைம் ஆயிடுச்சு. இப்போ கூட எனக்கு படுக்க தூக்கம் வந்துட்டு என்னதான் வீடியோவில் சிரித்து ஒரு என்கேஜாக கொண்டு போனாலும் இப்போயுமே படுத்தா தூக்கம் வர மாட்டேது. என்னென்னா வந்து எனக்கு இப்போ இல்லை, நான் காலேஜ் முடிச்சு ஒரு 1.5 வருஷம் ஆக போகுது. 1.5 வருஷம் ஆக போகுது. காலேஜ் எப்போ முடித்தோன்னா அன்னையிலேருந்தே வந்து
என்ன பண்ண போகிறேன் என்ன பண்ண போகிறேன் அதை கேட்டு 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 லைஃப் எப்படி ஆயிடுச்சுன்னா அப்படி வெறுத்துடுச்சு. எனக்கு எது மேலே இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேது. அப்புறம் என்னென்ன ஒரு வீடியோ பார்க்க தோணலை, ஒரு படம் பார்க்க தோணலை, எதுலேயுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்படியே போங்கடா வெறுத்துருச்சுடா எனக்கு லைஃப் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா வேலைன்றது அது கிடைச்சாதான் நீங்கள் யாருன்னே இங்கே சொல்ல முடியும். வேலை இல்லாமல் நீங்கள் என்ன சொன்னாலும் யாரும் கேட்க கூட மாட்டாங்க. ஃபஸ்ட்டு வேலை தான் முக்கியம், அதுதான் உங்கள் அடையாளமே. அதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன எது கேரக்டர்லாம் பார்ப்பாங்க. தான் ஃபேக்ட்டு. ஒரு பக்கம் ஸ்டாண்டிங் போட்டிருக்காங்க. கண்ணெல்லாம் ரெட் ஆயிடுச்சு. இந்த போய் இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்னு தெரில. பார்ப்போம். காலையில் எந்திரிச்சிட்டு தான் அதை பண்ணணும்.